அன்பினர்களே, ஏற்கனவே ஈரான் உலகத்துக்கு, அமெரிக்காவுக்கு அல்ல உலகத்துக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. ஹமுஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹாமுஸ் ஜலசந்தி ஒரு சிவப்பு ரெட் லைன் ஏரியா. அந்த ஏரியாவில் யார் நுழைந்தாலும் சுட்டு தள்ளுவோம் என்பதுதான் அந்த அந்த டெக்லைனின் ஒரு சாராம்சம். அதாவது ஜலச்சந்தி கூடாக ஈரானை கேட்காம யாரும் பயணிக்க முடியாது. அது வர்த்தக கப்பலாக இருக்கட்டும், ஆயில் டேங்கரா இருக்கட்டும், ஆயில் ஷிப்பா இருக்கட்டும், எதுவானாலும் ஈரானை கேட்காமல் பயணிக்க முடியாதவாறு ஈரான் மிகப்பெரிய உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அந்த அதிர்ச்சி ஆறுவதற்குள் மீண்டும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. உலகம் மிகப்பெரிய பதட்டத்தில். செங்கடல் ஜலச்சந்தியை மூடிவிடுமாறு ஏமன் ஹூதிகளுக்கு ஈரான் கட்டளை கொடுத்திருக்கின்றது. இது எப்படி இருக்குது? ஆக உலக வர்த்தகம் முழுதாக ஸ்பந்தி விட்டது. புல் ஸ்தம்பிதம் அட முடியாது. ஈரானில் இப்ப நாளைக்கு வந்து சொல்லிருக்காருல்ல, விடிந்தால் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நள்ளிரவு, விடிந்தால் நமக்கு சனிக்கிழமை, ஒரு இரவு ஒரு இன்டர்வெல். இப்ப நம்ம காலை செய்த கொடுக்குறோம் இல்லையா, இந்த லாஸ்ட் நைட் ஒரு இன்டர்வெல் சொன்னால் அடுத்த நைட் வருகின்ற போது தாக்கப்படுவதா ஈரானுக்குள் உட்கட்டமைப்புகள் தாக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த பிற்பாடு ஈரான் மற்றொரு இரண்டாம் அதிர்ச்சியை உலகத்துக்கு கொடுத்திருக்கின்றது. அமெரிக்கா மின்சார வலையமைப்பை தாக்கினால், அதாவது ஈரானுக்குள் இருக்கும் மின்சார வலையமைப்பை தாக்கினால் பாப் எல் மண்டேப் இதான் ஈரான் செங்கடல் ஜலசந்தி மண்டேப் ஜலச்சந்தியை மூடுமாறு ஹெமன் ஹூதிகளுக்கு ஈரான் ஒரு கட்டளை பிறப்பித்திருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. பாப் எல் மண்டலப் ஜலச்சந்தி என்பது செங்கடலையும் ஏடன் வளைகுடாவையும் அரபிய கடலின் ஒரு பகுதியை இணைக்கும் மிக முக்கியமான ஒரு கடல் வழி பாதையாகும். இது ஆப்பிரிக்காவின் கொம்பு பகுதிக்கும் எரித்ரியா மற்றும் ஜிபூட்டி அரபிய தீவகத்திற்கும் இடையில் செங்கடல் எமன் அமைந்துள்ளது. இது உலகளாவிய வர்த்தகத்திற்கு, குறிப்பாக ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் சுயஸ் கால்வாய் வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான வழியாக பார்க்கப்படுகின்றோம். சர்வதேச கடல்சார் பாதுகாப்பிலும் மத்திய கிழக்கு பிராந்திய அரசியலிலும் இந்த ஜலச்சந்தி ஒரு மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரானிய மின்சார உட்கட்டமைப்பை தாக்கினால் பாப் எல் மண்டேப் எண்ணெய் வழித்தடத்தை மூட தயாராக இருக்குமாறு ஏமனின் ஹூதி போராளி குழுக்களை ஈரான் கேட்டுக்கொண்டுள்ளதாக 3 வட்டார செய்திகள் நேற்று வியாழக்கிழமை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த புதிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பதாக உலக கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த யோசனை இஸ்லாமிய குடியரசின் தலைமைக்குள் விவாதிக்கப்பட்டது என்றும் இந்த செய்தி ஈரானின் ஹூதி கூட்டாளிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் இவ்விவகாரத்தை நன்கு அறிந்த 2 மூத்த ஈரானிய வட்டாரங்களும் ஒரு பிராந்திய வட்டாரமும் பெயர் குறிப்பிட விரும்பாமல் தெரிவித்திருக்கின்றது. அது 2 முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லப்படுகின்றது. அது அநேகமாக பாகிஸ்தானா இருக்க வேண்டும். தெஹ்ரானின் இந்த கோரிக்கை குறித்து ஹூதிகளுக்கு சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டது என்றும் இது முன்னர் செய்தியாக வெளிப்படவில்லை என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இது எவ்வாறு தெரிவிக்கப்பட்டது என்பது குறித்தோ அல்லது செவ்வாயன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானிய மின்சார உட்கட்டமைப்பை தாக்குவதாக விடுத்த அச்சுறுத்தலுக்கு பிறகா என்பது குறித்தோ அவர்கள் மேலதிக தகவல்களை வெளியிடவில்லை. ஈரானின் வெளியுறவு அமைச்சகமும் ஹூதி குழுவின் செய்தி தொடர்பாளரும் ராய்ட்டரின் கோரிக்கைக்கு உடனடியாக பதிலளிக்கவில்லையாம். பாப் எல் மண்டேப் அருகே ஹூதிகள் ஆளில்லா விமானங்களை நிலைநிறுத்துகின்றனர் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஆக இன்று மாலை, வெள்ளிக்கிழமை மாலை முதல் ஜலச்சந்தி போருக்கான ஒரு மிகப்பெரிய சூட்டை கிளப்பி இருக்கின்றது. ஹூதிகளுக்கு நெருக்கமான ஒரு வட்டாரம் ஹடைடா மற்றும் ஏடன் வளைகுடாவை நோக்கிய யெமனின் உயர்நிலை பகுதிகளில் செங்கடலுக்கான நுழைவாயிலான பாப் எல் மண்டேப் ஜலச்சந்திக்கு அருகே ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் நிலைநிறுத்தி கப்பல் போக்குவரத்து மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை அக்குழு முடித்துவிட்டதாகவும் தாக்குதலை தொடங்குவதற்கான உத்தரவுக்காக காத்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹாமுஸ் ஜலச்சந்தி ஏற்கனவே மூடப்பட்டுள்ள நிலையில் செங்கடலில் உள்ள கப்பல்கள் அல்லது துறைமுகங்கள் மீது ஹூதிகள் நடத்தும் எந்த ஒரு தாக்குதலும் மத்திய கிழக்கின் 2 முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி பாதையும்
ஒரே நேரத்தில் சீர்குலைத்து எரிசக்தி நெருக்கடி மற்றும் அமெரிக்காவுடனான ஈரானின் பரந்த மோதல் ஆகிய இரண்டிலும் ஒரு புதிய முனையும் திருப்பு முனையும் ஏற்படுத்தி இருப்பதாகவே உலக செய்திகள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன. ஏற்கனவே யெமனில் உள்ள ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை பிரிவு IRGC பிரதிநிதிகளோ பாப் எல் மண்டேப் ஜலச்சந்தி எப்போது மூடுவது என்பது குறித்த முடிவை கட்டுப்படுத்துவார்கள் என்றும் ஹூதிகளுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஈரான் ஹூதிகளை தனது பிராந்திய எதிர்ப்பு அச்சின் ஒரு பகுதியாக கருதுகிறது. இந்த கூட்டணியில் லெபனானின் ஹிஸ்புல்லா மற்றும் ஈராக்கிய சியா ஆயுத குழுக்களும் அடங்கும். இவை ஏற்கனவே தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான பிராந்திய மோதலில் இணைந்துள்ளன. ஆனால் ஹூதிகள் இன்னும் முறையாக இந்த மோதலில் நுழையவில்லை என்றாலும் ஈரான் ஹூதிகளுக்கு ஆயுதங்கள், நிதி மற்றும் பயிற்சி வழங்கியுள்ளதாகவும் ஹிஸ்புல்லா வழியாக ஆதரவு வழங்கப்பட்டதாகவும் அமெரிக்கா கூறுகிறது. இந்த குற்றச்சாட்டை ஈரான் தொடர்ச்சியாக மறுத்து வருகின்றது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற அமெரிக்காவின் இறுதி தாக்குதலுக்கு பிற்பாடு ஈரான் நடத்திய ஆளில்லா விமான வான்வழி தாக்குதல்களில் ஹாமுஸ் பதட்டங்களுக்கு மத்தியில் ஈரானின் வான்வழி தாக்குதல்களை குவைத்தும் பஹ்ரைனும் இடைமறித்துள்ளதாக தற்பொழுது செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஹாமுஸ் நீரிணை மீதான பிராந்திய பதட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் வான்வழி தாக்குதல்களை தங்களது வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்துள்ளதாக குவைத்தும் பஹ்ரைனும் நேற்று வியாழக்கிழமை மாலை தெரிவித்துள்ளன. மேலும் இரு நாடுகளும் அவசரகால நெறிமுறைகளை பயன்படுத்தி குடியிருப்பார்களை பாதுகாக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஹாம்ஸ் ஜலச்சந்தி மீதான பிராந்திய பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் வியாழக்கிழமை அன்று தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானிய வான்வழி தாக்குதல்களை இடைமறித்துள்ளதாக கூறியிருக்கின்றது. இரு நாடுகளும் அவசரகால நெறிமுறைகளை செயல்படுத்தி குடியிருப்பார்களை பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு வலியுறுத்தி அதிகாரப்பூர்வமாக அறிக்கைகளையும் விடுத்திருக்கின்றது. அதாவது குடியிருப்பார்களுக்கு ஒரு எச்சரிக்கை சைரன் ஒலிக்கப்பட்டிருக்கின்றது. ஹாமுஸ் ஜலச்சந்தி மீதான பிராந்திய பதட்டம் தீவிரமடைந்த நிலையில் குவைத் மீதான இரு நாடுகளும் தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானிய வான்வழி தாக்குதலை இடைமறித்ததாக அறிவித்த போதிலும் மேலும் வெடிப்புகள் மற்றும் அவசரகால நடவடிக்கைகள் குறித்து இரு வளைகுடா நாடுகளும் தெரிவித்துள்ளது. ஈரானிய தாக்குதலை தொடர்ந்து விரோத ட்ரோன்களுக்கு தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பதிலடி கொடுத்து வருவதாகவும் குவைத் ராணுவம் நேற்றே தெரிவித்துள்ளது. குவைத்தின் சில பகுதிகளில் கேட்கப்பட்ட வெடிப்புகள் வரும் ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்ததால் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நடவடிக்கைகள் தொடர்வதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பொதுமக்கள் பின்பற்றுமாறும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். பஹ்ரைன் பாதுகாப்பு படை அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல ஈரானிய வான்வழி தாக்குதல்களை இடைமறித்து அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலிப்பான்கள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் குடியிருப்பாளர்கள் அருகிலுள்ள பாதுகாப்பு இடத்திற்கு செல்லுமாறும் பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹாமுஸ் ஜலச்சந்தி தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நிகழ்வுகள் நடந்துள்ளன. இரு தரப்பினரின் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு நீடித்த அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்ட பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருந்த போதிலும் இரு தரப்பினரும் தாக்குதல்களை பரிமாறி வருகின்றனர். ராஜதந்திர முயற்சிகள் முடங்கியுள்ள நிலையில் வாஷிங்டனும் தெஹ்ரானும் அப்பகுதியில் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து வருகின்றதும் ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது உலகுக்கு மிகப்பெரிய நெருக்கடி என்னவென்றால் ஜலச்சந்தியும் செங்கடல் சந்தியும் மூடி இருப்பதால் நாம் தொடர்ச்சியாக சொல்றோம் இல்ல, எரிபொருள் விலை அதிகரிக்கும், உலகம் வர்த்தகத்து தத்தளிக்க போகிறது. எரிபொருள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக மனிதனுக்கு பாவிக்கக்கூடிய, அதாவது சமுதாயத்தில் தற்போது பாவனையில் இருக்கின்ற சகல பொருட்களும் விலை ஏற்றம் அதிகரிக்கும். இலங்கை அரிசி கூட இறக்குமதி செய்தில்லை இந்தியாவிலிருந்து, அப்புறம் சோப் இறக்குமதி செய்தில்லை, வாஷிங் பவுடர் இறக்குறீங்கல்ல, எல்லாத்தையுமே நீங்க இறக்கினால் நம்ம மேல வந்து விழுவது பெரிய பாரிய அடி. எந்த அடி? அதான் விலையேற்றம். விழுந்தால் கண்ணை மூடி தூங்கி எழுகின்ற போது விலை அதிகரிப்பு தானாக வந்து முட்டும். பார்ப்போம். தொடர்ச்சியான செய்திகள் வெளிவந்த இருக்கின்றது. இன்று வெள்ளிக்கிழமை ஒரு விடுமுறை, ஒரு லீவ், ஒரு இன்டர்வல் என்றாலும் இன்று நள்ளிரவு முதல் மீண்டும் யுத்தம் தொடங்குவதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கின்றோம். செங்கடல் ஊதிகளும் எப்போது தங்களுக்கு கட்டளை வரும் என்று வெயிட்டிங்ல காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக
ஜலச்சந்தியிலும் செங்கடல் சந்தியிலும் இரத்த ஆறுகள் ஓடுவதற்கு ஆயத்தமாக இருக்குது தாடி பாலாக்கள். பார்க்கலாம் அமெரிக்க அதிபரின் அடுத்த நகர்வு என்ன பார்ப்போம் மற்றும் ஒரு காணொளியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.